வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லங்கா பிரீமியர் லீக் 2024ஓட 6வது மேட்ச் கல்லி மார்வல்ஸ் வெர்சஸ் ஜாஃப்னா கிங்ஸ். இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. கல்லி மார்வல்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் பிளே பண்ணி 2மே வின் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் ஜாஃப்னா கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 மேட்சுக்கு 1 மேட்ச் லாஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு மேட்சும் கல்லி மார்வல்ஸ்க்கு எகைன்ஸ்டா தான் மேட்சை லாஸ் பண்ணிருக்காங்க. எகைன் கல்லி மார்வல்ஸ்க்கு எகைன்ஸ்டா தோல்வி கிடைக்க போகுதா இல்ல அவங்களுக்கு பதிலடி கொடுக்க போறாங்களா ஜாஃப்னா கிங்ஸ் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் மேட்ச் 5th ஜூலை நைட்டு 7:30க்கு டம்புலால தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவ்யூ, அதாவது கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அண்ட் தென் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவ்யூ வீடியோ, உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்டஸ் ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்கான டி ஆப்ஷன், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா தகவல்களுமே உங்களுக்கு முழுக்க ஃப்ரீயாகவே வேணுமா? அப்போ நீங்கள் மறக்காம நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் ஸ்மால் லீக்கான டீமும் கிராண்ட் லீக்கான டெமோ டீமும் நம்ம முழுக்க ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பேஸ் டீம் கொடுத்துருவோம். இந்த டீம் சேஃபாக இருக்கு, இந்த டீமை யூட்டிலைஸ் பண்ணி ப்ளே பண்ணால் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்க. அதர்வைஸ் இந்த டீம்ல இருந்து ஏதோ 1-2 பிளேயரை சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஏன்னா ஃபேண்டசி வைஸ் நிறைய நாலேஜஸ் உங்களுக்கு இருக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை கூட நீங்க சேஞ்ச் பண்ணி நீங்க ப்ளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல கரெக்டாக நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் எங்க நடக்க போகுது அப்படின்னா டம்புலால தான் மேட்ச் நடக்க போகுது. டம்புலா அப்படின்னு வந்துட்டாலே மோஸ்ட் ப்ராபபிளி பிச் ரிப்போர்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இட்ஸ் டோட்டலி பேலன்ஸ்டு பிச், அதாவது நியூட்ரல் பிச் அப்படின்னு தான் சொல்ல வராங்க. போத் பேட்டர்ஸ் அண்ட் தென் பவுலர்ஸ் 2 பேர்த்துக்குமே ப்ராபபிளி ஈக்குவலா தான் சப்போர்ட்டிவா இருக்கும்னு தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. அண்ட் தென் இந்த வென்யூல 7 T20 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல டாஸ் வின் பண்ண டீம் 4 முறை பேட்டிங்கையும் 3 முறை சேசிங்கையும் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி டாஸ் பெருசாக குரூசியலாக இருக்காது அப்படிங்கிறது தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்ல வராங்க. இந்த வென்யூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 159, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 141 இருந்திருக்கு. 2 டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா ஓவராலா 10 மேட்சஸ் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அதுல கல்லி மார்வல்ஸ் 5 முறையும் ஜாஃப்னா கிங்ஸ் 5 முறையும் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. போத் 2 டீமே ஈக்குவலியா தான் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் இந்த சீசன்ல ஜாஃப்னா கிங்ஸ்க்கு எகெயின்ஸ்டா கல்லி மார்வல்ஸ் ஒரு மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஸோ வின் பண்ணி கொஞ்சம் அப்பர் சைட்ல கல்லி மார்வல்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இங்க ஜாஃப்னா கிங்ஸ் அவங்களுக்கு பதிலடி கொடுப்பாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த பிச் ரிப்போர்ட் இதெல்லாமே கன்சிடர் பண்ணி நீங்க எந்த மாதிரி ஒரு டீமை ரெடி பண்ணலாம் அப்படின்னா போத் பேட்டர்ஸ் அண்ட் தென் பவுலர்ஸ் 2 பேர்த்துக்குமே ப்ராபபிளி 50-50% ஒரு டீமை ரெடி பண்ணுங்க, நியூட்ரல் டீம் ரெடி பண்ணுங்க. அதுதான் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும். அண்ட் தென் இப்போ ஃபேண்டசியில பிளே பண்ற யூசர்ஸ் எல்லாரும் ஈஸியா நான் ப்ராஃபிட் நிறைய எடுக்கணும் அப்படின்னு யாராவது தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்பவே சூட்டபிளான ஆப் தான் குபேரா ஃபேண்டசி ஆப். நீங்க டீமா பிக் பண்றீங்க, கேப்டன் கொடுக்கணும், வைஸ் கேப்டன் கொடுக்கணும், இந்த மாதிரி எந்த ஒரு ரிஸ்கே எடுக்க தேவையில்ல. குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு டைரக்டா இந்த டியோங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. அதுக்குள்ள இந்த மாதிரி 5 பிளேயர்ஸ் அவங்க மேண்ட்ரியா கொடுத்துருப்பாங்க. இந்த 5 பிளேயர்ஸை பத்தி மட்டும் நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அந்த டோட்டல் மேட்சுக்கு இருக்கிற 22 பிளேயர்ஸை பத்தி நீங்க அனலைஸ் பண்ணுங்கிற கட்டாயம் கிடையாது. அவங்க கொடுத்துருக்க 5 பிளேயர்ஸை பத்தி மட்டும் அனலைஸ் பண்ணி அதுல யாரு கொஞ்சம் அதிக பாயிண்ட்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணிட்டு அந்த பிளேயர்ஸ் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதாவது இப்போ குடன் டீகாக்க நீங்க பிக் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஆப்போனன்ட் பேலன்ஸ் இருக்க 4 பிளேயர் ஒருத்தர ட்ரை பண்ணுவாங்க. அவங்க ஆடம் ஜாம்போவை பிக் பண்றாங்க. குடன் டீகாக்கு ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வராரு, ஆடம் ஜாம்போ ஒரு 30 தான் வராரு அப்படின்னா பாயிண்ட்ஸ் அடிப்படையில் யார் பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்க தான் அந்த கண்டெஸ்டோட வினர். ஈஸியா நீங்க ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி மணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். ரொம்ப சூப்பரான எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. 24/7 இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் ஆப்ஷன் இருக்கு. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒரு 40 இருந்து ஒரு 50 MB தான் வரப்போகுது. இன்ஸ்டால் பண்ணிட்டு அவங்க டியோல கொடுத்துருக்க பிளேயர்ஸை பத்தி அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ லீக்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு எந்த மாதிரி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்குது, உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா அடுத்தடுத்து டியோல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய ப்ராஃபிட் எடுக்க பாருங்க.
குபேரா ஃபேண்டசி ஆப்போட லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். கல்லி மார்வல்ஸ் பொறுத்த வரைக்கும் நிரோசன் டிக்வெல்லா, அலெக்ஸ் கெல்ஸ் ரெண்டு பேரும் தான் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ண போறாங்க. அட் த நம்பர் 3ல டீம் சைஃபர்ட், பனுகா ராஜபக்சா, ஜனித் லியனகே, சகான் அரச்சிக், வைன் பிரிட்டோரியஸ், இசுரு உடானா, தீக்ஷனா, தருபதி, ஜாகூர் கான். இதான் கல்லி மார்வல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். இந்த டீம் எத்தனை பவுலர்ஸோட வர போறாங்க அப்படின்னா ஜாகூர் கான் 1, மால்சா 2, தீக்ஷனா 3, உடானா 4, வைன் பிரிட்டோரியஸ் 5 அண்ட் தென் சகான் 6. ஓவராலா 6 மெயின் பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க கல்லி மார்வல்ஸ். இந்த 6 பிளேயர்ல இருந்து யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா தீக்ஷனா 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, உடானா 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, அண்ட் தென் வைன் பிரிட்டோரியஸும் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஆல்மோஸ்ட் 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் தென் ஜாகூர் கான் 3ல இருந்து 4 ஓவர் வரைக்குமே கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் 16 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 4 ஓவரை மால்சா அண்ட் தென் சகான் இவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி பவுல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இனிஷியலி பவர் பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தீக்ஷனா, ஜாகூர் கான் அண்ட் தென் இசுரு உடானா இவங்க 3 பேருமே இனிஷியலி பவர் பிளேல பவுல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ டெத் ஓவர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இசுரு உடானா, வைன் பிரிட்டோரியஸ் அண்ட் தென் ஜாகூர் கான் இவங்க 3 பேருமே டெத்ல பவுல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதை கல்லி மார்வல்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஜாஃப்னா கிங் சைடு வந்துட்டோம் அப்படின்னா பத்துன் நிசாங்கா அண்ட் தென் குசால் மெண்டிஸ் ரெண்டு பேரும் இயர்லி இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. அட் த நம்பர் 3ல அபிஸ்கோ பெர்னாண்டோ, ரயல் ரோசோ, சி அசலங்கா, டிடி சில்வா, ஃபேபியன் ஆலன், வியாஸ்கான், அசித் பெர்னாண்டோ, அஸ்முதுல்லா ஓமர்ஸை, ஜேசன் பெக்ராண்டப். இதான் ஜாஃப்னா கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். இவங்க எத்தனை பவுலரோட வர போறாங்க அப்படின்னா ஜேசன் பெகண்ட்ராஃப் 1, அஸ்முதுல்லா ஓமர்ஸை 2, அசிதா பெர்னாண்டோ 3, வியாஸ்காந்த் 4, ஃபேபியன் ஆலன் 5, அசலங்கா 6, டிடி சில்வா 7. ஓவராலா 7 பவுலிங் ஆப்ஷனோட வர போறாங்க ஜாஃப்னா கிங்ஸ். இதுல யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா சி அசலங்கா இருந்து 3 ஓவரும் அண்ட் தென் டிடி சில்வா 3 ஓவரும் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அசிதா பெர்னாண்டோ ஒரு 3 ஓவர் அண்ட் தென் ஜேசன் பெகண்ட்ராஃப் 3 ஓவர். ஆல்மோஸ்ட் இங்கே வந்து பாத்தீங்கன்னா 12 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 8 ஓவரை அஸ்முதுல்லா ஓமர்ஸாய், வியாஸ்கான், ஃபேபியன் ஆலன் இவங்க 3 பேரும் ஷேர் பண்ணி பவுல் பண்ற மாதிரி இருக்கும். இதுல மேபி அசிதா பெர்னாண்டோ, ஜேசன் பெகண்ட்ராஃப், அசலங்கா இவங்க எல்லாரும் கொஞ்சம் எக்கனாமியா பவுல் பண்றாங்க, விக்கெட் கிடைக்குதுன்னா 4 ஓவர் கூட கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுல ஃபேபியன் ஆலன் 1ல இருந்து ஒரு 2 ஓவர் பவுல் பண்ணுவாரு. அந்த அஸ்முதுல்லா ஓமர்ஸாய் சேம் அதே மாதிரி தான் 1ல இருந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும் இவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். வியாஸ்கான் ஒரு 2ல இருந்து 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இனிஷியலி நியூ பால் அதாவது பவர் பிளேல யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா சி அசலங்கா லாஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. அசலங்கா, ஜேசன் பெக்ராண்டப் அண்ட் தென் அசிதா பெர்னாண்டோ இவங்க 3 பேரும் இனிஷியலி பவர் பிளேல ஸ்டார்ட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். லாஸ்ட் மேட்ச் டிடி சில்வாவும் இனிஷியலி பவர் பிளேல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் அசிதோ பெர்னாண்டோ, அஸ்முதுல்லா ஓமர்ஸாய், ஜேசன் பெக்ராண்டப் இவங்க 3 பேரும் டெத்ல பவுல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதை ஜாஃப்னா கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்படிலாம் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். மோஸ்ட்லி நீங்க வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் தானாவே கிடைக்கும். அந்த ஐடியாவை யூட்டிலைஸ் பண்ணி உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி டீமை ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். மோஸ்ட்லி நம்ம ஒரு பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க 90 to 100% வரைக்கும் ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்க மோஸ்ட்லி டியூவல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு நம்ம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம். இப்போ அசலங்காவா இருக்கட்டும், டிடி சில்வாவா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே ஒரு டியூவல் ஆப்ஷன், அதாவது ஜாஃப்னா கிங்ஸ்ல டியூவல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் அசலங்காவும் டிடி சில்வாவும்.
மினிமம் 2ல இருந்து 3 ஓவர் பவுல் பண்றாங்க ரெண்டு பேருமே. இது இல்லாம பேட்டிங்ல மிடில் வராங்க. லாஸ்ட் 2 மேட்சுமே அசலங்கா டீசென்டான நாக் ஆடி இருக்காரு. அதாவது ஒரு 20ல இருந்து ஒரு 35 ரன் இவர் பேட்ல இருந்து நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். டிடி சில்வா லிட்டில் பிட் பேட்டிங்ல ஸ்ட்ரகிள் ஆனாரும், ஆனா உள்ள நின்னுட்டாரு அப்படின்னா கண்டிப்பா 15ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் இவர் பேட்ல இருந்து நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். ஆவரேஜா இவங்க 2 பேர்த்துட்டு இருந்தோம் இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு விக்கெட் 10ல இருந்து 15 ரன் நம்ம சாலிடா 2 பேர்த்துட்டு இருந்தோமே இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ ஃபேண்டஸ் வைஸ் போடாமே ஒரு விக்கெட் கிடைக்குது அப்படின்னா 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் உள்ள பிளே பண்றதுக்கு 4 நம்ம ஒரு 10 to 15 ரன் அடிக்கிறாங்க அப்படின்னா இதுல ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் இவங்க ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு பிளேயர் ட்ரீம் டீம்ல வரணும் அப்படின்னா T20s பொறுத்த வரைக்கும் மினிமம் 40 மேக்ஸிமம் 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இருந்தா போதும் அவங்க ஈஸியா ட்ரீம் டீம்ல வந்துருவாங்க. அதுக்கான குவாலிட்டி இந்த 2 பிளேயர்ஸுக்குமே அதிகமா இருக்கு. அண்ட் தென் இசரு உடானா அண்ட் தென் நிரோசன் டீக்வெல்லா இவங்க 2 பேரும் கல்லி மார்வல்ஸ்ல இருந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். உடானாவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட் எடுத்திருந்து பேட்டிங்லி டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிருந்தாங்க. இருந்தாலும் இவர் பேட்ல இருந்து ஒரு 50 ரன் வந்திருந்தது. ஒரு ரியல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் ஒரு 15ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இது இல்லாம 4 ஓவர் மினிமம் 3ல இருந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. டெத்ல பவுல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. 2 விக்கெட் வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம அவுட் ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் டிக்வெல்லா லாஸ்ட் 2 மேட்சுமே கன்சிக்யூட்டிவா ஒரு நல்ல நாக் ஆடிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் 50 ரன் அடிச்சிருந்தாரு. அது இல்லாம விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. 20 ரன் அடிச்சா போதும் அதுல ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. உள்ள பிளே பண்றதுக்கு 4. இது இல்லாம கேட்சோ ஸ்டெம்பிட்டோ ரன் அவுட்டா கிடைக்குது அப்படின்னா சாலிடா 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து நிரோசன் டிக்வெல்லா வந்துருவாரு. மோஸ்ட்லி இந்த 4 பிளேயர்ஸுமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 90ல இருந்து 100% டீம் வரைக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மஸ்ட் பிக்கா கூட எல்லா டீம்லயும் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரு 40ல இருந்து 80% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் கிராண்டுகளை ரொட்டேட் பண்ணுங்க. 50-50 ஆப்ஷன் எவ்வளவு இன்னிங்ஸ் வைஸும் நான் சொல்ற மாதிரி ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். இதுல சஹான் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்ல ஒரு 25+ ரன் ஆடி இருந்தாரு. இது இல்லாம 3 ஓவர் பவுல் பண்ணி 2 விக்கெட்டை கூட எடுத்து கொடுத்துருக்காரு. ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஆனா மிடில் ஆர்டர்ல வராரு. ஸோ பவுலிங்லயும் ஒரு 2 விக்கெட் லாஸ்ட் மேட்ச் எடுத்தனால இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் 1 விக்கெட் நம்ம விட்டோம்னா ஆவரேஜ் எதிர்பார்க்கலாம். 15 ரன் வரைக்கும் ஒரு பேட்ல நம்ம எதிர்பார்க்கலாம். 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் சாலிடா இவர்கிட்ட இருந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இருந்தாலும் ஒரு 60ல இருந்து 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ட்வைன் பிரிட்டோரியஸ் டெத்ல பவுல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. பேட்டிங்ல எல்லாம் பெருசா ஃபார்ம்ல எல்லாம் கிடையாது. ஆனா டெத்ல பவுல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். டெத்ல பவுல் பண்றதுனால இந்த மேட்ச் கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இவரையும் நீங்க 60ல இருந்து 80% டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுல ஏதோ டீம்ல ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்வைன் பிரிட்டோரியஸை. அண்ட் தென் டீக்சனாவையும் ஜாகூர் கானையும் எந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஜாகூர் கானுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க அப்படின்னா தீக்ஷனா, ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல லிட்டில் பிட் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட்டிவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்ல எப்பெல்லாம் பவுல் பண்றாரோ ஒரு நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு தீக்ஷனா பொறுத்த வரைக்கும். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஜாகூர் கான் டெத்ல பவுல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. இவங்க 2 பேர்த்தையும் நீங்க இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ரொட்டேட் பண்ணிக்கோ. அந்த அசித்தோ பெர்னாண்டோ பொறுத்த வரைக்கும் 3ல இருந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. ஒரு டெத்ல பவுல் பண்றதுனால லிட்டில் பிட் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் அவருக்கு இருக்கு. ஒரு 50-50 ஆப்ஷன்ல அவரை நீங்க ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் நிசாங்கா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாரு அப்படின்னா லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. அதுவே சேசிங் அப்படின்னா அதாவது ஜாஃப்னா கிங்ஸ் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா நிசாங்காக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ், அதாவது 80% வரைக்குமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணலாம். அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 50-50 ஆப்ஷன். இவரை டிராப் பண்ணிட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அசலங்காக்கு தான் நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும். அண்ட் தென் குசால் மெண்டிஸ் லாஸ்ட் 2 மேட்சுமே ஃபிளாப் ஆயிடுச்சு. பெருசா ஸ்கோர் எதுவும் ஆடல. ட்ரீம் டீம்லயும் வர முடியல. கொஞ்சம் லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. பேட்டிங்ல ஒரு புவர் ஃபார்ம் அவருக்கு கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. இந்த பர்டிகுலர் மேட்ச் 20ல இருந்து 30 ரன் வரைக்கும் ஒரு பேட்ல இருந்து நம்ம சாலிடா எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா ட்ரீம் டீமுக்குள்ள குசால் மெண்டிஸ் வரதான பாசிபிலிட்டிஸ் இருக்கனால 80ல இருந்து 90% வரைக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணுங்க குசால் மெண்டிஸை. அண்ட் தென் அவிஸ்கா பெர்னாண்டோ லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல நாக் ஆடி இருந்தார். ஒரு மிட் டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகியிருந்தாங்க. 80 ரன் அடிச்சிருந்தாரு. இருந்தாலும் அது பெருசா கன்சிக்யூட்டிவா எல்லா மேட்சும் வருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய டவுட் தான். இருந்தாலும் ஒரு 20ல இருந்து ஒரு 40% டீம்ல மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் பர்டிகுலர்லி
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா மட்டும் அபிஸ்கா பெர்னாண்டோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் அலெக்ஸ் கேல்ஸை நீங்க என்ன மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்க அப்படின்னா நீங்க அலெக்ஸ் கேல்ஸை மோஸ்ட்லி 20% இருந்து 30% டீம்ல மட்டும் தான் நீங்க ட்ரை பண்ணணும். அதுவே சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க சாலிடா 80% வரைக்கும் டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது கல்லி மார்வல்ஸ் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அலெக்ஸ் கேல்ஸுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்க அப்படின்னா 20% இருந்து 30% டீம்ல மட்டும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா அபிஸ்கா பெர்னாண்டோக்கு நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் வைஸோ இன்னிங்ஸ் வைஸோ ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த லோ பர்சன்டேஜ்ல இந்த பர்டிகுலர் மேட்ச் எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நீங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். டிம் சைஃபர்ட் 2 மேட்சும் பெருசா பேட்ல இருந்து ஸ்கோர் வரல. ஆனா பட்ரிச்சு அப்படின்னா குயிக்கா ஸ்கோரும் நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு அக்ரெசிவான பேட்டர் உள்ள வராரு அப்படின்னா எவரி ஃபர்ஸ்ட் பால் இருந்து பவுண்டரிஸா கன்வெர்ட் பண்ணக்கூடிய பிளேயர். உள்ள 25+ நடிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. அது இல்லாம ஃபீல்டிங்ல அதிகமா லாங்ல நிப்பாரு. 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதான பாசிபிலிட்டிஸ் கூட அதிகமா இருக்கு. அண்ட் தென் பனுகா ராஜபக்சே லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. ஸோ ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ரொம்ப ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பனுகா ராஜபக்சாவே ட்ரை பண்ணுங்க. ஏன்னா டாப்ல ஆடக்கூடிய பிளேயர் அலெக்ஸ் கேல்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி பிளேயர்ஸ் கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விடுறாங்க. அப்போ பனுகா ராஜபக்சா உள்ள நின்று ஒரு நல்ல நாள் கட்டாருன்னா பிக் டிஃபரன்ஸ் பிக்கா இருப்பாரு. ஸோ அவங்களெல்லாம் டிராப் பண்ற டீம்ல பனுகா ராஜபக்சாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் ஜேசன் பெஹ்ரேண்டா விக்கெட் எடுக்க லிட்டில் பிட் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. கொஞ்சம் ஆனா எக்கனாமியா தான் போல் பண்ணிருக்காரு. பெருசா எக்ஸ்பென்சிவா போல இருந்தாலும் 3ல இருந்து ஒரு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. அதுல 2 ஓவர் ஆச்சு டெத்ல போல் பண்றதுனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு 20% இருந்து 30% டீம்ல ஜேசன் பெஹ்ரேண்டா பவுலிங்ல இருந்து ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அஸ்முதுல்லா ஓமர்ஸை பேட்டிங் டவுன் ரொம்ப கீழே இருக்கு. ஆனா பவுலிங்ல 2 ஓவர் தான் பவுல் பண்ண போறாரு. ஸோ சப்போஸ் அன்பார்ச்சுனேட்டா குயிக்கா ஒரு 3 விக்கெட் விழுந்துருவாங்க. அப்ப அஸ்முதுல்லா ஓமர்ஸை மேல வருவாரு. ஒரு 28 ஒரு 30 ரன் அடிப்பாரு. அந்த மாதிரி டாப் பேட்டர் கொலாப்ஸ் ஆகும் இயர்லயே 4 விக்கெட் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அந்த 4 பேட்டரையும் டிராப் பண்றீங்க ரிஸ்கா அப்படின்னா அந்த டீம்ல மட்டும் அஸ்முதுல்லா ஓமர்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுவும் பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா மட்டும்தான் அஸ்முதுல்லா ஓமர்ஸை. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்ண போறாங்க அப்படின்னா வியாஸ் காந்துக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா லெக் பிரேக் ஸ்பின்னர் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட்டிவா இருக்கனால வியாஸ் காந்துக்கு இம்பார்ட்டன்ஸ், அதாவது ஒரு 40% வரைக்கும் ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்றாங்க அப்படின்னா 1ல இருந்து 3 விக்கெட் வரைக்கும் நம்ம வியாஸ் காந்திட்ட இருந்து நம்ம இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம சரியா எதிர்பார்க்கலாம். லோ பர்சன்டேஜ்ல இருந்து இந்த பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா அசலங்கா 1, டிடி சில்வா 2, உடானா 3, நிரோஷன் டிக்வெலா 4. இந்த 4 பிளேயர்ஸுமே 90ல இருந்து 100% டீம்லயும் நீங்க இம்பார்ட்டன்ஸ், அதாவது மஸ்ட் பிக்கா கூட நீங்க எல்லா டீம்லயும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் சகான் 5 60ல இருந்து 80% டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச் டைன் பிரிட்டோரியஸ் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு 6. அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல போல் பண்றாங்க அப்படின்னா மட்டும் தீக்ஷனா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஜாகூர் கானுக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் 7. அசிதா பெர்னாண்டோ 8. அதிக ட்ரை பண்ண வேணா ஒரு 40ல இருந்து 50% டீம்ல மட்டும் ரிஸ்கா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் நிசாங்கா சேசிங் அப்படின்னா மஸ்ட் பிக். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா அவரை டிராப் பண்ணி கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். குசால் மெண்டிஸ் 10. அண்ட் தென் அபிஸ்கா பெர்னாண்டோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா அபிஸ்கா பெர்னாண்டோ, அதுவே சேசிங் அப்படின்னா அலெக்ஸ் கேல்ஸுக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும் 11. டிம் சைஃபர்ட் 12. பனுகா ராஜபக்சா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா லோ பர்சன்டேஜ்ல இருந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் 13. ஜேசன் பெஹ்ரேண்டா 14. அஸ்முதுல்லா ஓமர்ஸாய் அல்லது வியாஸ் கான் நான் சொன்ன மாதிரி இன்னிங்ஸ் வைஸ் நீங்க ரொட்டேட் பண்ணி பாருங்க 15. இந்த 15 பிளேயர்ஸை மட்டும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணி ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. நீங்க ரெடி பண்ற டீம்ல இருந்து 8 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதுவா தான் இருக்கணும். எக்காரணத்துக்காகவும் நம்ம காசு ஃபேண்டசில லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற மட்டும் கிளாரிட்டியா இருங்க. அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் ஸ்மால் லீக்ல பிளே பண்ற யூசர், அதாவது 2 பேர் உள்ள கான்டெஸ்ட் 3 பேர், அதாவது ஒரு 10 பேர் ஸ்பாட் வரைக்கும் இருக்க கான்டெஸ்ட்ல பிளே பண்ற யூசர்ஸ் சேஃபா ஒரு டீமை ரெடி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா விக்கெட் கீப்பர்ல இருந்து குசால் மெண்டிஸ், நிரோஷன் டிக்வெல்லா, பேட்டிங்ல இருந்து நிசாங்கா, அலெக்ஸ் கேல்ஸ், அசலங்கா,
ஆல்ரவுண்ட்ல இருந்து டிடி சில்வா, உடானா, டுவைன் பிரிட்டோரியஸ், பவுலிங்ல இருந்து தீக்ஷனா, ஜாகூர் கான், பெர்னாண்டோ. இந்த ஆப்ஷன்ல நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இதுல மேபி நீங்க தீக்ஷனாவை கூட டிராப் பண்ணிட்டு ஜேசன் பெக்கரண்டஃப் கூட கொஞ்சம் ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மோஸ்ட்லி 90 to 100, 90ல இருந்து ஒரு 95% வரைக்கும் சேஃபான டீமா இருக்கும் ஸ்மால் லீக்ல பிளே பண்ற யூசர்ஸ். இதுவே கிராண்ட் லீக்ல பிளே பண்றீங்க, லிட்டில் பிட் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா விக்கெட் கீப்பர்ல இருந்து குசால் மெண்டிஸ், டிம் சைஃபர்ட், நிரோசன் டிக்வலா. இதுல மேபி குசால் மெண்டிஸ் ஃபார்ம் அவுட்ல இருக்கனால அவர் டிராப் பண்ணிட்டு கூட பனுகா ராஜபக்சேவை லிட்டில் பிட் நீங்க ரிஸ்க் எடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங்ல சி அசலங்கா, பவுலிங்ல ஆல்ரவுண்ட்ல இருந்து டிடி சில்வா, அஸ்முதுல்லா ஓமர் ஜாய்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் லோப்பர் ஸ்டேஜ்ல இருந்து. அண்ட் தென் சஹானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம், உடானா. அண்ட் தென் பவுலிங்ல இருந்து ஜேசன் பெக்கரண்டஃப் ரிஸ்கா ட்ரை பண்ணிருக்கோம், வியாஸ் காந்தி ரிஸ்கா ட்ரை பண்ணிருக்கோம், ஜாகூர் கான் மோஸ்ட்லி சேஃப் பிக்ல வந்துருவாரு. ஸோ ஜேசன் பெக்கரண்டஃப், வியாஸ் கான், ஜாகூர் கான் இந்த ஆப்ஷன்ல தான் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். கிராண்ட் லீக்ல பிளே பண்ற யூசர்ஸ் இது ஒரு பேஸ் டீமா எடுத்து இதுல இருந்து நான் எக்ஸ்ட்ராவா சொன்ன பிளேயர்ஸ் எல்லாம் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணுங்க. ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இட்ஸ் நாட் எ ஃபைனல் டீம். ஃபைனல் டீம் என்ன அப்படிங்கறது லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். இது ஒரு பேஸ் டீமா எடுத்துக்கோங்க. பேஸ் டீமா எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ராவா நான் சொன்ன பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணுங்க. ரொட்டேட் பண்ணி நீங்க பிளே பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் டிடி சில்வா, நிரோசன் டிக்வலா, சி அசலங்கா இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே சூட்டபிளா இருப்பாங்க. லிட்டில் பிட் நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டுவைன் பிரிட்டோரியஸ், குசால் மெண்டிஸ், இசுரு உடானா இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்லயே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சப்போர்ட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ற கமெண்ட் நிறைய யூசர்ஸ்க்கு மேபி ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். சப்போஸ் என்னை விட நல்லாவே நீங்க அனலைஸ் பண்ணி ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க, அதை ஒரு யூசர் பிக் பண்ணி பிளே பண்ணி ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறாங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.